அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 7 நித்யஸ்ரீ வி. அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே, அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று எனது தாய் தமிழை வணங்கி அவையோருக்கு எனது முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொண்டு உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேச போகும் ஒருவர் அதிகம் படிக்காதவர், வேற்றுமொழி அறியாதவர், ஆனால் மண்ணின் மொழி அறிவார், காற்றின் மொழி அறிவார், மலையின் திசை அறிவார், மரத்தின் வேறறிவார். அவருக்கு கணினி வேலை தெரியாது, ஆனால் களைப்பை எடுத்து ஏர் உழுது களை பறித்து நல்விதை முத்துக்களை வளரச் செய்ய தெரியும். அவரிடம் கட்டுக்கட்டாக பணம் இல்லை, ஆனால் மூட்டை மூட்டையாக தானிய களஞ்சியம் நிரம்ப இருக்கிறது. அவர் வெளியில் சென்று மழையில் நினைய தேவையில்லை, மழையே விருந்தாளியாக இவரது இல்லத்தை நிரப்பும். இவரது வீட்டில் மிதமிஞ்சிய உணவுகள் கொட்டப்படுவதில்லை, ஏனெனில் அவரே 10 பத்தாமல் தான் சாப்பிடுவார். அம்பானியை போல் இவரையும் எளிதாக காண முடியாது, ஏனெனில் வைகரை முதல் நள்ளிரவு வரை வயக்காட்டில் தான் கிடப்பார். அள்ளி அள்ளி செல்வம் தரும் குபேர கடவுளை போல் இன்று வரை இல்லை என்று சொல்லாமல் அள்ள குறையாத உணவை தருபவன் விவசாய கடவுள். குரு பார்வைப்பட கோவில் கோவிலாக சென்று தேடும் நாம் தன்னை வாழ வைக்க அரசாங்கம் எதுவும் செய்யுமா என்ற விவசாயியின் ஏக்கப்பார்வையில் மண்ணை அள்ளி தூவுகிறோம். பழைய கற்காலத்தை புதிய கற்காலமாக மாற்றமடைய செய்ததே விவசாயம்தான். நாடோடியான நம் மனித வாழ்க்கையை நாகரீக வாழ்க்கையாக மாற்றமடைய செய்ததே விவசாயம்தான். என்னதான் இந்தியா தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகித்தாலும் சர்க்கரை ஆலை, ஆடை தொழிற்சாலை, இரும்பு எஃகு தொழிற்சாலை என எண்ணிலடங்கா ஆலைகளை திறம்பிட நடத்தி பொருளாதாரத்தில் முன்னிலை வகித்தாலும் அத்தனை ஆலைகளிலும் வழிநடத்தும் மனித சக்திக்கு ஆற்றல் தரும் ஒரே தொழில் விவசாயம்தான். ஒரு விவசாயி காலை 4 மணிக்கு வயக்காட்டிற்கு சென்றால் இரவு 10 மணி வரை வயலில் தான் இருப்பான். மண்புழு, காற்று, மரம், தண்ணீர் இவைகள் எல்லாம் அவரின் நண்பர்கள். காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒரு நாளில் 4க்கு 3 பங்கை வயலில் கழித்தாலும் அவன் ஒரு நாளும் சோர்வடைவதில்லை. இரத்த நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பணக்கார வியாதிகள் அவனிடம் அணுகியதில்லை. 90 வயதாகினும் 100 வயதாகினும் இன்னும் சில விவசாயிகள் தன் உணவை தானே தயாரித்து ஊருக்கு மூட்டும் மனித குபேர கடவுள்கள் தான். பசியோடு வரும் ஒருவனுக்கு கட்டுக்கட்டாக பணத்தையும் தங்க கட்டிகளையும் கொடுத்து அவனது பசியை அடக்க முடியாது. உண்டாளம்மை உலகம் அமிழ்தம் எய்வதாகினும் தமியருண்டலமிலர் என்ற புறநானூற்று பாடலுக்கு மகத்தான எடுத்துக்காட்டு விவசாயி. தான் செழிக்க வைத்ததை தமக்கு மட்டுமல்லாது ஊருக்கு மூட்டுபவன் விவசாயி. விவசாயியை தவிர விவசாய பொருளை நம்பி வாழும் நாம் அனைவரும் விருந்தோம்பிகள். இனி பிறந்த நாளுக்கு சாக்லேட் அல்ல, கடலை மிட்டாய் தான் கொடுக்க போகிறோம். கடலை மிட்டாய் வெறும் தின்பண்டம் மட்டுமல்ல, அதில் கலக்கப்பட்ட வெல்லம், அதற்கு தேவையான கரும்பு வயலின் விளைபொருள் அல்லவா. மேலும் முக்கிய பொருளான கடலை விவசாயிகளின் உழைப்பு. இயற்கையின் நண்பனான விவசாயியை மறந்ததாலும் விவசாய நிலங்களை தரிசாக பல கட்டிடங்களுக்கு தாரை வார்த்ததாலும் தான் இயற்கை அன்னை தன் கோபத்தை வருடத்திற்கு ஒரு முறை சுனாமி, நிலச்சரிவு போன்ற வெவ்வேறு வடிவங்களில் காட்டுகிறார். இயற்கை அன்னையின் கண்ணீர் துடைத்து விவசாயத்தை வாழ வைப்போம். என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற வளமான இந்தியா இன்று வறண்ட இந்தியாவாக மாறி வருவதை நிறுத்துவோம். மனிதத்தை காக்க இனி எனும் விவசாயத்தை வாழ வைப்போம். மண்ணகம் காப்போம். வாழ்க பாரதம், வளர்க விவசாயம். நன்றி, வணக்கம்.